அவங்க ஆன்மீக குருக்கள் யாரையாவது நீங்க மனசு கஷ்டப்படுத்தினா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு நான் அங்க இதுல ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறமா நிறைய போராட்டங்கள் இருந்தது நாங்க மாறினதுனால. அந்த நேரத்துல எனக்கு கில்பர்ட் பிரதர் கால் பண்ணி சொன்னாரு, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு விஷன் வந்திருக்கு, நீங்க ப்ரேயருக்கு வாங்கன்னாங்க. அப்ப சில சூழ்நிலைனால நான் வர முடியல, இருந்தாலும் நான் போராடி வந்திருக்கலாம், நான் வராம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்க நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணோம் ஒரு 2-3 வருஷம். அப்புறம் திருப்பி அவர்கிட்டயே அது சொல்யூஷன் கேட்கும்போது அவர் நாமானுக்கு எலிசா சொன்ன மாதிரி ஆஹ் நீங்க 7 தடவை போய் முங்குன்ற மாதிரி அவர் சிம்பிளா சொன்னது, ஒழுங்கா ரெகுலரா ப்ரேயருக்கு வாங்க, அவ்வளவுதான். வேற எந்த ப்ரேயர் பண்ணல, வேற எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் நாங்க ப்ரேயர் ஃபுல்லா வீடியோல அட்டன் பண்ண முடியல, நாங்க கேட்க ஆரம்பிச்சோம். எங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி கடவுளுக்குள்ள நாங்க வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் எங்க ப்ராப்ளமும் எல்லாமே சால்வ் ஆச்சு, திரும்ப சமாதானம் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது. அதனால கடவுளுக்கு நன்றி. அதனால நான் அவர் சொன்னது கேட்காததுக்கு நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும், அதுவும் நான் இங்க கேட்டுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. என்ன சொல்ல, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கைடை கைட் பண்ணுறவங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்கும்போது எப்படியான ஒரு மாற்றம் கடவுள் கொடுக்குறாருங்கிறது இன்னைக்கு சகோதரின் சாட்சி மூலமாக நமக்கு உணர முடிஞ்சிச்சு. அந்த அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கடவுள் அவற்றை மாற்றுறாங்க. நம்ம அதுலேருந்து வெளிவரதுக்கான வழிகளை கடவுள் இந்த நாட்களில் கொண்டு வராங்க. இந்த அற்புதங்களை செய்கிற கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். ஓகே, வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில்? விசாலி சிஸ்டர், பைசாலி பைசாலி. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த சைக்ளோன் போச்சுல்ல நேத்து, அதனால இங்க தமிழ்நாட்டுல இங்க லைட்டா வாசல்ல இருந்து தண்ணி உள்ள வர மாதிரி வந்துருச்சு. அப்போ ஆண்டவரே நீங்க தான் அதை சரி பண்ணி கொடுக்கணும், அதை நீங்க சரி பண்ணி கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அந்த தண்ணி வரவே இல்லை, அது அப்படியே ஸ்டாப் ஆகி வாசல்ல இருந்து ஃபுல்லா ரோடுக்கு அப்படி போயிடுச்சு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அப்புறம் இன்னைக்கு செக்அப்க்கு போயிட்டு இருந்தோம். அப்ப எல்லாமே நார்மலா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. இயற்கை சீற்றம் காரணமாக அந்த தண்ணி உள்ளுக்குள்ள வரும் அப்படிங்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த தண்ணி எங்க வீட்டுக்குள்ள வராம எங்களுக்கு எந்த ஒரு அழிவும் இல்லாம அது போகிறதுக்காக நன்றின்னு சொல்லும்போது, கடவுள் அவங்க சொன்ன வார்த்தையை கடவுள் அவங்களுக்கு கிடைக்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கடவுள் அதை கடந்து போக செய்திருக்காங்க. அதே போல் அந்த நோயோட இதில் இருந்த அந்த பிள்ளை இன்னைக்கு டெஸ்டிங் மருத்துவ பரிசோதனை செய்யும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முழுமையான சுகமாக இருக்கிற, இறை வார்த்தை சொல்லுது, இயேசுவின் தழும்புகளான சுகமடைந்து விட்டாய், இந்த இறை வார்த்தையின்படி முழுமையாக நீ சுகமாக இருக்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை அவங்க மருத்துவர்கள் வாயினால் கடவுள் சொல்ல வச்சுருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த மகளின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனிஷா சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். மியூட்ல இருங்க சார், அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அனு அப்படிங்கிற பேர்ல இருக்கீங்களா? ஹலோ பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். என் நேம் அனிஷா. எனக்கு ஒரு சாட்சி சொல்லணும். சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு குழந்தைக்கு 2 days முன்னாடி மார்னிங்ல 1 week அட்மிட் பண்ணி வச்சிருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல, சளி காரணமா. குழந்தைக்கு 3 மாசம் தான் ஆகுது டெலிவரி ஆகி. குழந்தைக்கு சளி, அப்புறம் ரொம்ப அழுக. வீட்டுல 1 second கூட தூங்கவே இல்லை, ஃபுல்லா அழுதுட்டே இருந்தாங்க.
நைட்டு வந்து ஒரு 10 o'clock இருக்கும். நான் வந்து வியாகுலம் பிரதருக்கு வந்து கால் பண்ணி நான் வந்து இப்படி சொன்னேன், குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கு, ஒரு நேரம் கூட தூங்கவே இல்லை. 4 மனசுக்குள்ளாடி இயேசுவின் காயங்களால் என் குழந்தை சுகமானதற்கு நன்றி சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் பிரதர் ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 hours ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழுக குறைஞ்சு கரெக்டா 12 o'clock வந்து நிம்மதியா தூங்குனான். இப்ப வரைக்கும் என் பையன் வந்து சிரிச்சிட்டு நல்ல ஹாப்பியா அவனோட ஃபேஸ் வந்து நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. நான் இது வரைக்கும் 3 months வச்சிருந்ததை விட இப்ப எனக்கு வந்து அந்த இயேசுவே, அந்த குழந்தை இயேசுவே என் கையில இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அவ்வளோ நல்ல ஹாப்பியா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் பிரைஸ் கடவுளுக்கு நன்றி. ரொம்ப பிரைஸ் தி நான் இது மூலமா வந்து நான் நல்ல மாற்றத்தை உணர்ந்திருக்கேன். கடவுள் வந்து நம்ம கூட இருக்காங்க. என் பையனை தொட்டிருக்காரு. இனிமே நம்ம வந்து இன்னும் நம்மள கடவுள் வந்து அதிகமா நேசிக்கணும், நம்மளும் கடவுள் முன்னாடி அதிகமா போகணும், அந்த ஒரு இதோட நான் வந்து உறுதியோட இருக்கேன். அதனால வந்து கடவுளுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். அந்த கடவுளுக்கு டைம் நன்றி. Glory to God. அந்த கடவுள் அவங்க எப்படி வந்து கடவுள் எவ்வளவு நம்மளை அன்பு செய்கிறார், நம்ம அவரை தேடி போகும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், கடவுள் நம்ம நம்பிக்கையோடு நாம் எடுக்கிற விண்ணப்பத்துக்கு கடவுள் பதிலளிக்கிறார். அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் கொண்டு வர அந்த சகோதரியின் சாட்சி மூலமாக நம்மளால் உணர முடிஞ்சிச்சு. அழுது அழுது குறையாத அழுகையோடு இருந்த அந்த குழந்தை எப்போ நம்ம ப்ரேயர் பண்ணோமோ, அந்த நம்பிக்கையோடு நாம் எடுத்த விண்ணப்பத்துக்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க. அந்த குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் செய்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க? Praise the Lord, sister. நான் அருள்தான். எனக்கு நேற்றைக்கு எதாச்சும் என்ன அறியவே இல்லை, எனக்கே தெரியாது விழுந்தது. ஏதோ எப்படியே விழுந்திருந்தேன். ஆனா அடிபட்டு நிறைய ரத்தம் வெளியே 2 பாட்டிலுக்கு மேல ரத்தம் வெளியே போயிருந்து. ஆனாலும் வேற எந்த பாதிப்பும் இல்லாத வியாகுலம் எனக்காக ஜெபிச்சாங்க அக்கா சொல்லி. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வீட்டுக்கு நேற்று நைட்டே வீட்டுக்கு திரும்பினேன். கடவுளுக்கு நன்றி. கடவுள் செய்த அற்புதத்துக்காக கூடாது கொடுங்க. எங்க போய் விழுந்தீங்க சிஸ்டர்? கோயில் குடிசடியில. ஓ, ஓகே 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 ஓகே. நிறைய பிளட் இதாயிடுச்சு உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆமா, தையல் போட்டாங்க. ஓகே. தையல் போட்டு ஸ்கேன் எடுத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பினாங்க. இப்போ நல்லா தான் இருக்கேன் வரலால. என்ன இறை வார்த்தை எதுன்னு சொன்னீங்களா நீங்க? இயேசுவின் காயங்களினால் என் தலையில் எந்த பாதிப்பும் இல்லாம ஆண்டவர் ஆசீர்வதித்து எனக்கு வழி நடத்துவதற்காக நன்றின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். தரையில விழுந்து தலையில அடிபட்டு ஸ்டிச் போடுற அளவுக்கு காயங்கள் வந்த போதும் தருவார் என்று அப்படின்னு நம்பிக்கையோட அறிக்கையிட்டேன். பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்னதான் வந்தாலும் என் கடவுளின் காயங்கள்லாம் என்னை குணப்படுத்தி விட்டாருங்க நம்பிக்கையோட அந்த வார்த்தையை அறிக்கை இடுகிற மாத்திரத்தில் அந்த அவரது காயங்களினால் அவர் முழுமையான விடுதலையை கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் பாதுகாத்து வழிநடத்தினே அந்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. Glory to God. Praise the Lord, brother. Praise the Lord, sister. பிரதர், நம்ம ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருந்தாங்க. நல்ல உடம்பு முடியல, கை கால்லாம் ரொம்ப விழுந்த மாதிரி இருந்தது, அவ்வளவா பேச்சு வரல, அப்படி இருந்துச்சு. என் பிள்ளைகளின் பிள்ளைகளை என் கணவர் காண்பதற்காக நன்றி அப்படின்ற அந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம். கடவுள் கிருபையில இப்ப நல்ல மாற்றம் இருக்குது, நல்லா இருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் இல்லை, ஒரு கத்தி அவங்க மேல படல, எந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் அப்படி ஒன்றும் கிளியர் பண்ணல. அவங்க அப்பப்ப நம்பிக்கை இழந்த நேரத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் மாத்திரை வாங்கி கொடுத்ததோட சரி, வேற எந்த ஒரு கடவுள் கிருபையில அவர் கொடுத்த உடல் அப்படியேதான் இருந்தது. என்ன பெரிய பெரிய டாக்டர்கிட்ட போய் ஒன்றும்
செலவு பண்றதுக்குள்ள எந்த ஒரு இதையுமே கடவுள் எங்களை செய்ய விடல. கடவுளுக்கு அந்த விஷயத்துல நான் கோடி கோடி நன்றி சொல்றேன். இப்ப அவரு நல்ல மாறி இருக்காரு. பயங்கர மாற்றம் தெரியுது. பேச்சுலயும் சரி, அவருடைய நடையில, கை காலு இந்த வேலை செய்யறதுல எல்லாத்துலயுமே பயங்கர மாற்றம் தெரியுது. அதுக்கு கடவுளுக்கு நன்றி. இன்னும் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறதுனால, அவங்க வந்து சாட்சி சொல்றது கொஞ்சம் தயங்குறாங்க. ரொம்ப சின்ன விஷயம். என்ன பார்வைக்கு ஒண்ணுமே இல்லன்னு இருக்கு. பட் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் வந்து அத அக்செப்ட் பண்ண முடியாம இருக்குது. கடவுள் கிருபையில அதையும் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொன்னு வந்து நாங்க போன வாரத்துல சரி வேலை ஒருத்தர்ட்ட கேட்டுட்டு இருப்போம். இடையில ஒருத்தங்கிட்ட கேட்டப்ப அவங்க இருந்துட்டு பாஸ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் அனுப்பித்தாங்கன்னு கேட்கும்போது, அப்பதான் பார்த்தோம் ஒரு 4 மாசம் தான் இருந்தது. அப்ப 4 மாசம் இருந்தா சரியாவாது. அத அந்த புதுப்பிக்கணும் அப்படின்னு ரினிவல் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ முடியாதுன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் புதுப்பிக்க முடியும். அதுக்கு முன்ன முடியாது அப்டின்னாங்க. அப்போ என்ன வழி அப்டின்னு தெரியலன்னு பார்த்தா, அப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ இல்ல சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஏதாவது குடுக்க வேண்டியது இருந்தா, முன்னாடியே மாத்தி வைக்கலாம் அப்டின்னு சொல்லி ஒரு வழி வந்து கடவுள் எங்களுக்கு தெரியப்படுத்துனாங்க. அப்ப நாங்களும் வந்து அத உடனே சரி அங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறதுக்கு கேட்க போனப்ப முடியாது. 3 மாசம் கழிச்சு தான் எதுனாலும் பண்ண முடியும் அப்டின்ட்டாங்க. கரெக்ட்டா 3 மாசம் இருக்கும்போது தான் பண்ண முடியும் அப்படின்னு. சரி எதுக்கும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்கலான்னு போய் கேட்டோம். அங்க போய் கேட்டப்ப, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாத்தலாம்." சரி மாத்தலாம். போய் நீங்க அப்ளிகேஷன் குடுத்துட்டு நாளைக்கே போய் போடுங்க அப்படின்னு இது பண்ணாங்க. சரி நாங்க போய் அப்ளை பண்ணிட்டு, அங்கேயே பக்கத்திலே அப்ளை பண்ண குடுத்து, அவங்களும் அப்ளை பண்ணாங்க. வார்த்தை தான் கடவுள் கிறிஸ்து இயேசுவினுடைய தமப்பற்ற செல்வத்தைக் கொண்டு தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ததற்காக நன்றின்ற வார்த்தைய தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அடுத்த நாளே அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சது. அடுத்த நாளே போயி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கு ஒண்ணு கடவுளுக்கு நன்றி. அப்புறம் வந்து அந்த பாஸ்போர்ட்ட பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. 22 ஜூன் 2021 அவங்க இங்க திரும்பி வந்தது. இந்த வருஷம் 3 ஆச்சு. இந்த நிமிஷம் வரை அத இன்னைக்கு அந்த பிரதர் வந்து அதாவது இல்லாத கடவுள வந்து கண்ணுக்கு புலப்படலன்னு சொல்லல. இருக்கிற கடவுள் தான் கண்ணுக்கு புலப்படல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ள வந்து அது எ எனக்கு அது திருப்பி இதாச்சு. அப்போ அந்த இந்த 3 வருஷம் ஆச்சு. இந்த நிமிஷம் வரை கடவுள் வந்து எந்த ஒரு குறையுமே மத்த நாட்கள் கூட போராட்டம் இருக்கும். ஏதாவது ஒரு கவலை இருக்கும். ஏதாவது ஒரு வேதனை இருக்கும். ஒண்ணும் சமாளிக்க முடியலன்ற ஒரு துன்பம் இருக்கும். சில நேரம் கோயிலுக்கு போகாம இருப்போம். அப்படியெல்லாம் இருக்கும். பிரேயர் ஒழுங்கா பண்ண முடியாது. இந்த மாதிரி. இப்பவும் அப்படி சில நேரங்கள்ல இருக்குதான். கரெக்ட்டாவே அப்படி வாழல. ஆனா கடவுள் கிருபையில இப்போ இந்த 3 வருஷத்தையும் நாங்க திரும்பி இப்ப அந்த பாஸ்போர்ட்ட பார்க்கும்போது, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்களோட கடனாகட்டும், எங்களோட வட்டி பணம் தேவையாகட்டும், அ என் பிள்ளைங்களோட படிப்பாகட்டும், 2 பிள்ளைங்களுமே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட படிப்பாகட்டும், ஹஸ்பண்டோட தேவையா இருக்கட்டும், எங்களோட சாப்பாட்டு தேவையா இருக்கட்டும், இந்த 3 வருஷமே கடவுள் கிருபையில ஒரு குறையுமே அவர் எங்களுக்கு தரல. அவ்வளோ ஒரு இந்த சூப்பரா யார்ட்டயும் விட்டு குடுக்கல. எந்த ஒரு இதுவுமே தரல. அவ்வளோ சூப்பரா நடத்தியிருக்காங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. அஹ், கடவுள் செய்கிற அற்புதங்கள் நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாதது. ஆனால் கடவுள் அதிசயத்தின் தேவன். சகோதரர் இங்கே கல்ஃப்லேருந்து போகும்போது அவ்வளவு ஒரு சூழ்நிலையில் போன போதும் கடவுள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை சகோதரின் வாழ்க்கையில் கொடுத்துருக்காங்க. பேச, கடவுளோட பணியை செய்ய, எல்லாத்துக்கான ஒரு பலத்தை கொடுத்து ஆசீர்வாதம் அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதுக்காக கடவுளுக்கு இந்த நேரத்தில் கரங்களை தேட நாமத்தை மகிமைப்படுத்தும். அதே போல் அந்த குடும்பத்தில் கடந்த 3 வருடமாக நம்ம வேலைக்கு போனாலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அவருக்கு வேலை இல்லாத போதும் அந்த சூழ்நிலையிலையும் அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஒன்றிலும் குறைவில்லாத வண்ணம் நிறைவாய் கடவுள் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை இன்றும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. வேற யாராச்சும்? Praise the Lord, brother. Praise the Lord, sister. Brother, போன வாரத்துல என் ஹஸ்பண்ட் கடல் தொழிலுக்கு போறாங்க.
போட்டு கரைக்கு வரணும் அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி ஆகும். அது வரைக்கும் உள்ள வீட்டில் உள்ள இஎம்ஐ டியூ இந்த மாதிரி எல்லாம் காசு பார்த்து வச்சுட்டு தான் அவங்க தொழிலுக்கு எப்பவுமே போவாங்க. அப்போ எனக்கு இந்த வாட்டி 1,00,000 ரூபாவும் கூட தேவைப்பட்டுச்சு ஒரு 10 நாள் சமாளிக்கவே. என்ன பண்ண? என்ன ஒரு 40,000 ரூபாய் பெரட்டலாம், மிச்சம் காசுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாவே மனசே சரியில்லை, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் மத்தேயு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் படிக்க. அதுல போட்டிருந்துச்சு, நாளைய நாளுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ திடீர்னு நைட்டு தூங்கும்போது யோசிக்கிறேன், நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், நாளை ஒரு நாள்ல இவ்வளவு அமௌண்ட் நமக்கு தேவைப்படுதே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் பேசிட்டு இருக்கோம். அப்ப எனக்கு மனசுல அஹ், ஒரு இது, நாளைய நாளுக்காக கவலைப்படக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லிருக்காரு பைபிள்ல. அப்ப நம்ம எதுக்கு கவலைப்படணும், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன் ஃப்ரீயா. கடவுள் மறுநாள் மொத்த அமௌண்ட் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகி என்னோட தேவையை அவர் சந்திச்சாரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. Glory to God. நம்ம என்ன சொல்ற, கடவுளோட நம்ம நம்பிக்கையோட அவரோட வார்த்தை மேல அந்த நம்பிக்கையோட இருக்கும்போது கடவுள் சொல்லியிருக்கார், என் வாழ்க்கையில செய்வார். அதுதான் நம்ம நம்பிக்கை. எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காருன்னு சொன்னா அவர் செய்வாருங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம அதை இது பண்ணும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலுமே சரி, அதை மாற்ற வல்லவராக இருக்கிற இன்றைக்கு சகோதரி சொன்ன சாட்சி, 1,00,000 ரூபா எப்படி நான் மறிக்கிறது, ஒரு நாள் தான் இருக்குது, இந்த ஒரு நாள்ல நான் எப்படி அதை புரட்ட போறேன் அப்படின்னு அங்க அவங்க மனித பலத்தை அவங்க நம்பி இருந்தாங்கன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு தெரியாது. என் அப்பா சொல்லியிருக்காரு, நாளைய குறித்து நீ கவலைப்படாத, நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் செய்வாருன்னு அவங்க நம்புகிற மாத்திரத்தில் கடவுள் அந்த இடத்துல செயல்பட்டு இருக்காங்க. அவங்க தேவைகளை கடவுள் அவருடைய செல்வத்தை கொண்டு நிறைவுபடுத்தியிருக்காங்க. இந்த அற்புதத்தை நம் கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சாட்சிகள் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு கடந்து போகலாம். சகோதரன் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க.